தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அப்படியே சொன்ன வாக்குத்தின்படி அந்த ஊழியர் ஆசிரியக்கும்படி நாக்பூரில் ஊழியர் செய்கிற பாஸ்டர் ராஜாமணி முன் வந்து ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். பவுல் பிலிப்பியருக்கு சொல்லுகிறது போல இந்த சுவிசேஷ வேளையில் ஆரம்ப நாட்களிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நீங்கள் எனக்கு உதவியாயிருந்தீர்கள் என்று சொல்லுகிறது போல இந்த சபையாரும் இங்கே கூடியிருக்கிற தேவ மக்களும் இந்த சபைக்கும் இந்த ஊழியத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே வெளிப்படுகிறது போல, ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது போல, ஆண்டவரே இந்த ஊழியத்திலே தங்களுடைய கரங்களை நீட்டின அருமையான பிள்ளைகளுக்கு, அவர்களுடைய குடும்பங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தை நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயம் வளரவும், இந்த சபை வளரவும், விசுவாசிகள் வளரவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. पीढ़ी से पीढ़ी तक प्रभु यीशु मसीह के सुसमाचार का सामर्थ इस कलीसिया के द्वारा, इस सेवकाई के द्वारा ओ दिन प्रतिदिन बढ़ता जाए. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை சதா காலங்களிலும் இந்த ஊழியத்தின் மூலமாய் வெளிப்படுவதாக. தேவ பிரசன்னமும் கர்த்தருடைய மகிமையும் அருமையான பிள்ளைகளை மூடி ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு நன்றி சொல்லுகிறோம். தேவனே இதை செய்தார் என்று சொல்லி நாங்கள் அங்கீகரிக்கிறோம். கர்த்தர் ஒருவரே அவனோடு கூட இருந்தார், அந்நிய தேவன் அவனோடு இருந்ததில்லை. கர்த்தர் ஒருவரே நீர் எங்களோடு கூட இருந்து, உம்முடைய தாசனோடு இருந்து, உம்முடைய சபையாரோடு இருந்து இந்த அற்புதமான காரியங்களை செய்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நன்றி சொல்லி எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க்யூ வெரி மச். இப்பொழுதும் டாக்டர் குரியன் ஆபராம் வந்து வாழ்த்துரை சொல்ல போகிறார்கள். இந்த பட்டணத்தில் நல்ல ஒரு ஆவிக்குரியவராகவும் சபையின் அங்கத்தினராக இருந்தாலும் அவர் ஆண்டோடைய ராஜ்யத்தின் விஸ்தாரத்திற்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்தவரும். அது மாத்திர பாஸ்டர் சேகர் அவர்களுக்கும் குடும்பத்திற்கு தனிப்பட்ட முறையிலும் சபைக்கு அநேக காரியங்களும் உதவியாகவும் ஆறுதலாகவும் அப்படி இருந்து வருகிறார்கள். அவர்களோடு வாழ்த்துறை வழங்கும்படி அன்போடு கேட்கிறேன். நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி வரவேற்கலாமா? ஆண்டவருடைய விலையேறப்பட்ட நாமத்திற்கு துதி கன மகிமை உண்டாவதாக. சாலமோனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த நாளில் சாலமோனுடைய ஆலயத்தை மூடி மறைத்த தேவனுடைய மகிமை இன்று கொடைக்கானலிலே இந்த நல்ல சமாரியன் ஆலயத்தை மூடி மறைத்து கொண்டிருப்பதை ஆவியிலே எத்தனை பேரால் உணர முடிகிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபாதரை பார்க்கும்போது, பாஸ்டர் பாலச்சந்திரை பார்க்கும்போது, பாஸ்டர் ஆஸ்மானை பார்க்கும்போது, இங்கே இருக்கிற பெரிய ஊழியர்கள், இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான பிரகாசம் அவர்களுடைய முகத்தில், தேவ மகிமை அங்கே வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். சாலமோனுடைய ஆலயத்தை மூடி மறைத்த அதே மகிமை இந்த ஆலயத்தை மூடிக்கொண்டு இருக்கிற இந்த வேளையில் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக இந்த ஆலயம், ஆமேன். தம்பி சாம் சொன்னார், பாஸ்டர் சேகர் சொன்னார், பலவித நிபுணர்கள், அற்புதமான கல்விமான்கள் எல்லாருடைய ஆலோசனைகளின் படியும் இது வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசங்கள் எல்லாம் விருதா என்று எழுதியிருக்கிறபடி என் ஆண்டவர் இந்த ஆலயத்தை கட்டி தந்திருக்கிறபடியினால் அவரை துதிக்கிறேன், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லா துதியும் அவருக்கே செலுத்தி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஆவியானவர் சொல்லுகிறார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை.
பாதாள வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று அதிகாரத்தோடு சொல்லுவதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்குத்தான் அதிகாரம் இருந்தது. ஏனென்றால் அவர் ஒருவர்தான் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராக வெளிப்பட்டு வந்தவர். அவருடைய அந்த விடுதலை இந்த ஆலயத்திலே பாதாள வாசல்கள் மேற்கொள்ளாதபடி அவர் இந்த ஆலயத்தை கட்டி தந்திருக்கிறபடியினால் அவரை துதிக்கிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் பேதுருவுக்கு வெளிப்படுவதற்கு முன்பாக பேதுரு செய்த ஒரு காரியமும் உண்டு. ஆண்டவர் அழகாக வடிவமைத்து அற்புதமாக இந்த ஆலய பணியை முடித்து தந்து விட்டார். அவருடைய பங்கை அவர் நிறைவேற்றி விட்டார். ஆனால் அதற்கு பின் உங்களுக்கும் எனக்கும் உள்ள பங்கு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாமும் அதை உண்மையாய் உத்தமமாய் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த பொருத்தனையை இந்த பிரதிஷ்டை நாளிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்டார் தன்னுடைய சீஷர்களை பார்த்து, மனுஷகுமாரனாகிய என்னை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் பதில் சொன்னார்கள், சிலர் யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் எரேமியா என்றும், சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். அதை பற்றியெல்லாம் எனக்கு காரியம் இல்லை, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு ஒரு அற்புதமான பதில் பேதுரு சொன்னார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆலயம் வடிவமைக்கப்பட்டு விட்டது. ஃபாதர் பயங்கரமான ஒரு மெசேஜுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்மெல்லாம் இந்த பட்டணத்தில் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இருக்குன்னு ஆண்டவர் இந்த செய்தியின் மூலம் வெளிப்படுத்துகிறார். என்ன தெரியுமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய ஆமென் அவர் கிறிஸ்து என்பதை நீங்களும் நானும் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் திட்டவட்டமாக அறிவிக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி ஆமென் ஒரு ஆத்துமாவை ரட்சிக்க ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமமே இல்லை என்று ஆண்டவருடைய நாமத்தை இந்த பிரதிஷ்டையை முடித்து ஒவ்வொருவரும் பறைசாற்றுவதற்கு ஒரு பொருத்தனை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி ஒரு பதில் ஆண்டவருடைய நாமத்தில் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னதற்கு ஆண்டவர் கொடுத்த பிரதிபலன் யாராலும் கற்பனை பண்ண முடியாத ஒரு பிரதிபலன். அதே 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திற்கு வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்தின் திறவுகோல்களை உன்னுடைய நான் உனக்கு தருகிறேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமைப்பட்டார். ஒரு அறிக்கை சொன்னதுக்கு, நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று ஒரு அறிக்கை வெளியிட்டதற்கு கிடைத்த பிரதிபலன் பரலோகத்தின் திறவுகோலை நான் தருகிறேன். அது மாத்திரமல்ல, அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த பூமியிலே நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். இந்த பூமியிலே நீங்கள் எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இந்த பிரதிஷ்டை நாளில், இந்த உடன்படிக்கையின் நாளில் நாங்கள் ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார், இந்த பூமியிலே நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது கட்டப்பட்டிருக்கும். இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற நாம் அத்தனை பேரும் சில காரியங்களை கட்டுவதற்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவ நாமத்திற்கு விரோதமாக, தேவனுடைய ஊழியத்திற்கு விரோதமாக, தேவனுடைய சபைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் கட்டுவதற்குரிய பலத்தையும் அதிகாரத்தையும் தருகிற அதிகார பிரபு நமக்கு மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற வேளையில், ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் அதையெல்லாம் கட்டுவதற்குரிய பலத்தை எங்களுக்கு தாருங்கள். நீ எதை கட்டவிழ்க்கிறாயோ, ஆசீர்வாதத்தை தடை செய்கிற கட்டுக்கள், ஆராதனைக்கு ஜனங்கள் வரக்கூடாதபடி தடை செய்கிற கட்டுக்கள், இத்தனை கட்டுக்களையும் ஆண்டவருடைய ஒரே நாமத்தில் அவிழ்ப்பதற்குரிய பலத்தையும் கிருபையும் எங்களுக்கு வேண்டும் என்று இந்த நாளிலே கேட்டு பெற்றுக்கொண்டு போக வேண்டும். நம்முடைய பலத்தால் அதை கட்டிவிட முடியாது, நம்முடைய சுயத்தால் அதை கட்டிவிட முடியாது. ஏனென்றால் நமக்குரிய போராட்டம் எல்லாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உள்ளது அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று திட்டவட்டமாக ஆண்டவர் சொல்லுகிறாரே. இந்திய தேசத்திலே இன்றைக்கு நம்முடைய சிறுபான்மையினருக்கு எதிராக எத்தனையோ போராட்டங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிற இந்த நாளில் அதையெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருடைய நாமத்திலே ஜெயிக்க வேண்டியவர்கள் நாம்.
அதை நாம் ஜெயிக்க வேண்டுமேயானால் சர்வாயுத வர்க்கம் தரித்தவர்களாக காணப்பட வேண்டும். சத்தியம் என்னும் கச்சையை கட்டினவர்களாய், நீதி என்னும் மார்க்க வசத்தை தொடுத்தவர்களாய், பொல்லாங்க நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக தேவ வசனத்தை பிடித்தவர்களாய், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய், ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும், ஜெபமாகிய பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டு இன்று முதல் யுத்தம் செய்ய வேண்டிய இராணுவ வீரர்கள், வீராங்கனைகள் நீங்களும் நானும் அதற்குரிய அபிஷேகத்தை ஊற்ற வந்திருக்கிற ஆவியானவருடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கொண்டு ஒரு அற்புதமான செய்திக்காக காத்திருப்போம். ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. தேங்க்யூ வெரி மச். இந்த வேளையிலும் கிறிஸ்தவ விசுவாச சபைகளின் தலைமை போதகரும் இந்த கொடைக்கானல் பூர்ண சுவிசேஷ ஐக்கியத்தின் தலைவருமா இருக்கிற பாஸ்டர் கெவின் அவர்கள் முன் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு நான் கேட்கிறேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பான பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த இடத்தில் அருமையான ஒரு ஆராதனை ஸ்தலத்தை நீர் ஏற்படுத்தினதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாஸ்டர் சேகர் அவர்களுக்கும் ஆண்டவரே, இந்த நல்ல சமாரின் ஐக்கியத்தில் இருக்கிற அனைத்து விசுவாசிகளுக்கும் ஆராதிப்பதற்கென்று இந்த இடத்தை நீர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை ஸ்தலம் வேதத்திலே நீர் சொன்னது போன்ற ஒரு ஆராதனை ஸ்தலமாய் மாறட்டும் ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்திலே அவர்கள் ஆராதித்த போது அதை அர்ப்பணிக்கிற ஒரு இடமாக அதை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. பலி செலுத்துகிற இடமாக அதை கொடுத்தீர். இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் வருகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களை கர்த்தருக்கு அர்ப்பணிப்பதற்கு, தங்களை முழுவதுமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு இந்த இடத்தை நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சாலமனின் நாட்களிலே அதே ஆசரிப்பு கூடாரத்தை நீர் ஆலயமாக மாற்றினீர் ஆண்டவரே. இந்த இடம் ஆலயமாக மாறட்டும் ஆண்டவரே. நீர் வாசம் பண்ணுகிற இடமாய் இதை நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய கிருபை இந்த நாட்களிலே இறங்கி மகிமையாய் இந்த இடத்திலே வாசம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அது நீர் சபையாக, சபை கூடி வருகிற இடமாக நீர் மாற்றினீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்திலே உம்மை ஆராதிப்பதற்கு கர்த்தாவே, கூடி வருவதற்கு நீர் கிருபை தருவீராக. கூடி வருகிற இடமாய் இதை நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜெபிப்பதற்கு, உம்மை மகிமைப்படுத்துவதற்கு, உமக்கு ஊழியம் செய்வதற்கு கூடி வருகிற இடமாய் இந்த ஆலயத்தை நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவரே, இதை நீர் ஒரு ஜெப ஆலயமாக நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த இடத்திலிருந்து செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு உம்முடைய செவிகள் திறந்திருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தாவே நீர் செவி கொடுக்கும்படி இந்த ஆலயத்தை நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை ஸ்தலத்தை ஒரு ஆசரிப்பு கூடாரமாக ஆண்டவரே, ஒரு ஆலயமாக, ஒரு ஜெப வீடாக கர்த்தாவே, இதை நீர் கூடி வருகிற சபையாய் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் இந்த இடத்தில் மகிமைப்படுவதாக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். கர்த்தரிடத்தில் வெளிப்படுவீராக, மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து கர்த்தரை காணிக்கையினாலே ஆராதிக்கிற நேரம் தேவனுக்கு கொடுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் டாக்டர் ரஜினி சாம் அவர்கள் வந்து விசேஷித்த பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கான காணிக்கைகளை நாம் செலுத்துவோம். டாக்டர் குரியன் கூறியது போல இந்த ஆலயம் தேவ மகிமையால் நிறைந்திருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்கிறோம் இல்லையா? இந்த தேவனை நாம் ஆராதிப்போம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல் என்னோட சேர்ந்து நீங்கள் பாடலாம். ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்யும். ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்கிறீர். ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே,
மலையில் வாசம் செய்தீர், சீயோன் உச்சியிலும் கன்மலை வெடிப்பில் வாசம் செய்தீர். என்னில் நீர் வாசம் செய்யும், இந்த ஆலயத்தில் நீர் வாசம் செய்யும். சீனாய் மலையில் வாசம் செய்தீர், சீயோன் உச்சியிலும் கன்மலை வெடிப்பில் வாசம் செய்தீர். என்னில் நீ வாசம் செய்யும். சீனாய் மலையில் வாசம் செய்தீர், சீயோன் உச்சியிலும் கன்மலை வெடிப்பில் வாசம் செய்தீர். என்னில் நீ வாசம் செய்யும். அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. நீதியின் சபை வாசம் செய்தீர், நீர்மே அசைந்தீர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்தீர், என்னில் நீ வாசம் செய்யும். நீதியின் சபையில் வாசம் செய்தீர், நீர்மே அசைந்தீர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்தீர், என்னில் நீர் வாசம் செய்யும். அல்லேலூயா, ஆராதனை. ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்தீர், பலிபீட நெருப்பிலே. இல்லங்கள் தோறும் வாசம் செய்தீர், என் உள்ளத்தில் வாசம் செய்யும். பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்தீர், பலிபீட நெருப்பிலே. இல்லங்கள் தோறும் வாசம் செய்தீர், என் உள்ளத்தில் வாசம் செய்யும். அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, கொடுத்த காணிக்கைகளை ஆசிரிக்கும்படியாக விசேஷ ஜெபத்தை எடுக்கும்படி மதுரை புது நல்ல சமரசவின் பொதுவாக கிளாடி முன்னோர் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஒரு 30 செகண்ட்ஸ் நல்ல ஆண்டு நன்றி சொல்லுவோம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம். எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். Thank you Lord, thank you Jesus, thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆண்டவரே உமக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த கால வேளையில் இந்த மகிமையான நேரத்தில்
இருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னங்க மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் இந்த புது இந்த பிரதிஷ்டையின் ஆராதனையில உமக்கென்று கொடுக்க தருணம் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு விதைத்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அறுவடையை கொண்டு வருவீராக. ஆமென். இந்த சபை ஆண்டவரே, இந்த சபையை நீங்க இன்னும் ஆசீர்வதித்து இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதம் அந்த சபையை மாற்றுவீராக என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த சபையில ஒரு நாள் கூட ஒரு சின்ன குறை கூட வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இன்னும் அநேக ஊழியங்களை தாங்குகிற சபையாக, உம்முடைய ராஜ்யத்தின் பணிகளை தாங்குகின்ற சபையாக, அநேக ஏழைகளை தாங்குகின்ற சபையாக, இது ஒரு கொடுக்கிற சபையாக நீர் மாற்றுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாப்பா, நீர் அப்படியே செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆயிரங்களை பார்த்திருக்கலாம், லட்சங்களை பார்த்திருக்கலாம், இன்னும் அதோடு அதிகமாக அதுக்கு டபுள் மடங்கு நீர் மாற்ற போறதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்வீராக, நீர் அப்படியே செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தொடர்ந்து ஃபாதர் பெருமான்களுடைய கரங்களில் அந்த குள்ள விடு. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். நாம் துதிக்க உடைய சமூகம், உடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பும். சாலமோன் ஆலயத்தை தேவ மகிமை நிரப்பியது போல, let the glory of God fill this temple, fill this church, as we praise Him, as we say thank you, as we lift His name. Thank you, Lord. Jesus, 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 all the glory. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சாலமோன் ஆலயத்தில் ஏராளமான பலிகள், எண்ண முடியாத பலிகள். ஹல்லேலூயா. அதே போல இந்த ஆலயத்தில் எண்ணிக்கைக்குள் அடங்காத பலிகள், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகள், உயர உயர மகிமை இறங்கும் பலிகள், ஸ்தோத்திர பலிகள், எண்ணிக்கைக்குள் அடங்காத ஸ்தோத்திர பலிகள் எழும்பட்டும், இந்த ஆலயத்திலிருந்து எழும்பட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். எல்லா தடைகளையும் நாங்கள் உடைக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இந்த நாமம் சொல்லும் போதே அற்புதம் நடக்கும். ஜீசஸ், 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 ஜீசஸ். பலப்படுத்தும் நாமம், பேய் விரட்டும் நாமம், பாவம் போக்கும் நாமம், பரிசுத்தமாக்கும் நாமம். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஏசையா, 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 ஏசையா. இந்த நாமம் உயர உயர, இந்த நாமம் உயர உயர மகிமை இறங்கும். ஏசையா, 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 ஏசையா. இப்பொழுது ஒவ்வொரு உடலிலும் அவருடைய ஆலயமாகிய சரீரத்தில் அற்புதம் நடக்கட்டும். அவருடைய ஆலயமாகிய சரீரம் அற்புதம் நடக்கட்டும். ஆலயம் நிரம்பட்டும். ஒவ்வொரு சரீரத்திலும் வல்லமை, வல்லமை இறங்கட்டும். மகிமை நிரம்பட்டும். வல்லமை இறங்கட்டும். மகிமை நிரம்பட்டும். வல்லமை இறங்கட்டும். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். உம்மை உயர்த்துகிறோம்,
உம்மை உயர்த்துகிறோம். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், உம் நாமம் வாழ்க, உம் ராட்சியம் வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஜீசஸ் ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஒவ்வொரு உடலிலும் ஒரு வல்லமையை பார்க்கட்டும் உன் பிள்ளைங்க, ஊழியர்கள், உன் பிள்ளைங்க. ஸ்ரீ பகதர மலரகபா, ஏ பகதர மலரகபா, சதக பகதலரகபா, மமகதரலரகபக சபகதா, ஏ பகதா லபகதோர். அப்படியே அந்நிய பாஷையில பாடுவோமா? ஹல்பனா மாகதர மலரகபா, ஏ கமன மலரகபா, ஷேப பகதரலரகபா, மம கதிரபலா, மல்பன மாகதரா, ஏக்கர பலரகபா, ஷபகதுர மலரகபா, ஏ பபகதரமல. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நீங்க எங்க மத்தியில வந்துட்டீங்க, எங்க மத்தியில இருக்கிறீங்க, நீங்க மத்தியில இருக்கிறீங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ சொல்றோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த ஆலயத்துக்காக தேங்க்யூ சொல்றோம். நீங்க எழுப்பி இருக்கிற இந்த அருமையான ஊழியன் சேகருக்காக தேங்க்யூ சொல்றோம், தேங்க்யூ சொல்றோம். எங்கள் அருமையான குட் சமாரிட்டன் ஃபெல்லோஷிப்புக்காக தேங்க்யூ சொல்றோம். தகப்பன் பாலச்சந்தருக்காக தேங்க்யூ சொல்றோம். வந்திருக்கிற அருமையான ஆஸ்பனுக்காக தேங்க்யூ சொல்றோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக தேங்க்யூ சொல்றோம். ஷபகதர பலரகபா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. Jesus, 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 இருப்பவரே, இருந்தவரே, இனிமேலும் வருபவரே, இருப்பவரே, இருந்தவரே, இனிமேலும் வருபவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. சகாயரே, தயாபரரே, ஸ்நேகிதரே, சிருஷ்டிகரே, சகாயரே, தயாபரரே, ஸ்நேகிதரே, சிருஷ்டிகரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை உயர்த்தி உயர்த்தி ராஜா, நோக்கி
ஹalleluya ஹalleluya. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. ஹalleluya ஹalleluya ராஜா. ஹalleluya. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றே, காயமெல்லாம் ஆற்றுகிறே, எங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கின்றே, காயமெல்லாம் ஆற்றுகிறே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ராஜா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் ராஜா, உம்மை நோக்கி. ஹalleluya. நன்றி ஆண்டவரே சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. Thank you அப்பா, thank you சொல்லுங்க, thank you சொல்றோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. Thank you ராஜா, Thank you Lord, thank you Jesus. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி அப்பா, ஹalleluya. Jesus, Jesus. நன்றி ஆண்டவரே, Jesus, Jesus. காலையில தெளிவா ஆண்டவர் சேகர் கொடுக்கிற வார்த்தை, நிச்சயமாகவே ஃபியூச்சர் உனக்கு உண்டு. Surely there is a future for you. Hallelujah. Thank you. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. அது நல்ல மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் surely there is a good future for you. ஒரு ஃபியூச்சர், ஒரு நல்ல எதிர்காலம் உனக்கு இருக்கு. உன்னுடைய எதிர்பார்ப்பு disappoint. Your hope will not be disappointed. You will not be disappointed. நீ எதிர்பார்க்கிற காரியம் உனக்கு நடக்கும். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு, ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி நம்மேல் அவர் நினைவாய் இருக்கிறார். இந்த தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் இருக்கு. நிச்சயமாகவே நாம் எழுப்புதலை எதிர்நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. Our hope will not be cut off. Our hope will not be cut off. நாம் எதிர்பார்க்கிற காரியம் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya சொல்லுங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. சந்தோஷமா கைதட்டி, நிச்சயமாகவே ஃபியூச்சர் உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, சோர்ந்து போகாதே, சேகர் தளர்ந்து விட்டு விடாதே. பாட்டு இருக்கு, குனிந்து நீ ஓடு, glory, சுனித்து தீனம் பாடு. சொல்லுங்க, சோர்ந்து போகாதே. ஒருத்தரையும் பார்த்து சொல்லுங்க, தளர்ந்து விட்டு விடாது.
ஊழியம் செய்யறவளை பார்த்து சொல்லுங்க, துணிந்து ஓடுங்கப்பா, நல்லா ஓடுங்கப்பா. ஏய், நிச்சயமாகவே ஃபியூச்சர் உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமா எழுப்புதல், நிச்சயமாகவே எழுப்புதலை பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள், கர்த்தரையை பற்றிக்கொள், அவரே பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்திடு. அவரே பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்திடு. சொல்லுங்க, சோர்ந்து போக தளர்ந்து விட்டு விடா, ஊழியத்தை விட்டுடாதீங்க, ஓடுங்க, துதிங்க, துதித்து தினம் பாடு. அல்லேலூயா, க்ளோரி, சந்தோஷமா, ஹalleluya, glory, glory, hallelujah. எரிச்சலை விட்டு விடு, பொறாமை கொள்ளாதே, எரிச்சலை விட்டு விடு, பொறாமை கொள்ளாதே. அன்புவும் ஆடையாகணும், வம்புகள் மறைந்து போகணும். அன்புவும் ஆடையாகணும், வம்புகள் மறைந்து போகணும். சோர்ந்து போகாதே, சோர்ந்து ஹalleluya, தளர்ந்து விடாதே. glory, துணிந்து நீ ஓ ஜீசஸ். ரெண்டு கண்டிஷன். நாவு நல்லதையே நாள்தோறும் பேசினார், நிச்சயமாவே முடிவு உண்டு. எப்படி? கைதட்டுங்க பார்க்கலாம். இப்ப நான் சொல்ற வசனம் நீதிமொழி 23:18. அதுல கொடுத்த வாக்குத்தத்தம், அதுக்கு முந்தின 2 வசனத்தில் 2 கண்டிஷன். கர்த்தரை நாள்தோறும் பற்றி கொள்வதிலே கவனமாயிரு. ஹalleluya, ஹalleluya. அவரை பற்றி கொள்ளும் பயத்தோடு இரு அப்படின்றது நல்ல வார்த்தையை சொல்றேன். அவரை நாள்தோறும் பற்றிக்கொள். கைதட்டுங்க பார்க்கலாம். நாள்தோறும் பற்றி கொள்வோம். சொல்லுங்க, நாள்தோறும், நாள்தோறும். அவர் தான் நமக்கு, நீங்க தான் எனக்குன்னு சொல்லுங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட், நீங்க தான் பெஸ்ட், நீங்க தான் எங்களுக்கு மஸ்ட், எல்லாமே ரெஸ்ட். உண்மையே பற்றி கொள்கிறோம். கைதட்டுங்க, உண்மையே பற்றி கொள்கிறோம். அப்பொழுதுதான் நிச்சயமாகவே ஃபியூச்சர் உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயம் எழுப்புதல், எழுப்புதல் உண்டு, எதிர்பார்ப்பு வீண் போகாது. நாவு நல்லதையே நாள்தோறும் பேசினார், ஹalleluya, பேசினார். எழுப்புதல் நிச்சயமே, தேசத்தில் நிச்சயமே, எழுப்புதல் நிச்சயமே, தேசத்தில் நிச்சயமே. சோர்ந்து போ, glory, glory, glory. துணிந்து ஓடு ஊழியரே, விடாதீங்க. எந்த அரசு வந்தாலும் ஓடுங்கயா, சோர்ந்து போ. glory, glory. துணிந்து ஓடு, துதித்து துதித்து தினம் பாடு. நிச்சயமாகவே எழுப்புதல் உண்டு, நம் கண்கள் காணும் அதை. நிச்சயமாகவே எழுப்புதல், நம் கண்கள் காணும் அதை. சீக்கிரமாய் காணும். கொடைக்கானல எழுப்புதல், கொடைக்கானல எழுப்புதல். ஹalleluya, glory, Jesus.
அந்நிய பாஷை பேசு. தெளிவா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றேன். நீங்கள் நம்புகிற காரியம் அவராலே வாய்க்கும். சொல்லு, நீங்கள் நம்புகிற காரியம் அவராலே வாய்க்கும். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன் மன விருப்பத்தின்படி தந்தரடி. சேகர பார்த்து சொல்லுங்க, உன் மன விருப்பத்தின்படி. க்ளோரி ஜீசஸ். கொடுங்கப்பா என் பிள்ளைகளுக்கு கொடுங்க. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகம் கிரியை செய்திட வல்லவர் உமக்கே மகிமை. தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. வாலிபன் சிறையிலே ஏங்கினார் விடுதலை. யார் அந்த வாலிபன்? யோசேப் என்ற வாலிபன் சிறையிலே ஏங்கினான். எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும்? இந்த பானை பாத்திரக்காரனை பார்த்து சொல்கிறான், ஏய் நீ நல்ல போஸ்ட்டுக்கு வந்தவொடனே என்னை நினச்சிக்கப்பா. அவன் நல்லா நினச்சான். எத்தனை வருஷம் ஆச்சு, நல்லாவே நினச்சான். அவன் மறந்து போயிட்டான். ஆனால் வேதம் சொல், கர்த்தர் நினைவு கூர்ந்தார். கை தட்டுங்க பாரு. பானை பாத்திரக்காரன் மறந்து போயிட்டான், ஆனால் கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அதுவும் உடனே அவனை வெளியே கொண்டு வந்தா. அவன் சாதாரணவனை தான் வந்திருப்பான். ஆனால் லேட் பண்ணி கொண்டாந்தாரு. லேட்டஸ்டாக கொண்டாந்தாரு. லேட் பண்ணி கொண்டாந்தாரு. எப்படி கொண்டாந்தாரு? அவனை ஒரு பிரதமரா வெளியே கொண்டு வந்தாரு. கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவன் நினைச்சானா? சொல்றேன், எனக்கு இதை விட்டு வந்தா போதுமையா? ஏய் நான் கஷ்டப்படுறேன், நான் செய்யாத தப்புக்கு இந்த பாடுபடுறையா? போய் சொல்லியா, நான் வந்தா வெளியே வந்தா போதுமா? நான் வெளியவா வந்தேன், பிரதமரா வந்தான். கை தட்டுங்க பார்க்கலாம். ஜீசஸ் சொல்லுங்க. உங்களுக்கு நடக்குமா? சில காரியம் உடனே நடக்காதுன்னு நடக்கலைன்னா சோர்ந்து போயிடாதீங்க. பெரிய காரியம் சூப்பர் நடக்க போகுது. சூப்பர் காரியம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமா கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் நான் ஒரு காலத்துல நான் கத்தோலிக்கத்துல இருந்து இப்படி கடவுளை தேடும்போது என் ஆசையெல்லாம் ஒரு புது பாடல், எப்படியாவது பாடல் ஏற்றணும்னு ஒரு ஆசை. இசை கற்றுக்கொண்டேன். கர்நாடக மியூசிக் வருஷக்கணக்காக படித்தேன். ஆனால் பாட்டு வராது, ராகங்கள் பிறக்கலை. எனக்கு தெரியல, ராகங்கள் பிறக்கணும்னா ராஜா வந்தா தான் ராகங்கள் வரும்னு எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச புத்திக்கு பாட்டு பட்டா 1-2 பாட்டு தான் வந்துச்சு. அது யாருக்கும் மேட்டுப்பட முடியல, ஏதோ சில பாட்டு. ஆனால் நான் நினைக்கல, இந்த ராஜா உள்ள வந்தா இப்படி 400க்கு மேல பாட்டை கொடுப்பாரா? ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் கனவோட நினைக்கல, நினைச்சா பாட்டு வருது. இப்ப எப்படி பாருங்க, பாட்டு வருதா? நினைச்சா பாட்டு வருதா? இது எப்படி? இது அப்படித்தான். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. அதுதான் அவர் வந்தா. நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமா கிரியை செய்திட வல்லவர் உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும். ஹல்லேலூயா க்ளோரி. நம்ம பார்க்குறீங்க, ஏசையா 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 க்ளோரி ஏசையா. தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. நம்ம காட்சி கொடுத்துட்டாரு. தேங்க்யூ ஜீசஸ். ஜீசஸ் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நடக்கும்.
இவர் வந்தா சொல்லுங்க, இவர் வந்துட்டார். இந்த ராஜாதி ராஜா உள்ள வந்ததுனால, ராஜாதி ராஜா உள்ள வந்ததுனால மிகவும் அதிகமாய் நான் முதல்ல டிஜிஎஸ் அவங்கள பார்க்க போறேன். ஒரு கூட்டத்தில் ஒரு 10 நாள் ரெட்ரீட் 10 days கோர்ஸ் 83ல் அவர் ஃபர்ஸ்ட் என்னை பார்த்த உடனே யூ வில் கோ ரவுண்ட் த வேர்ல்டு அப்படின்னார். நான் கிராமத்தில் இருக்கிறவன் ஃபாதர் போய் நிற்கிறேன். நான் கிராமத்தில் ஒரு போதகரா ஃப்ளைட்டை பார்த்ததே இல்லை. அப்படி ஆள் போய் நான் சரி போவோம் அப்படின்னு போனால் என்னை பார்த்து சொல்கிறாரு யூ வில் கோ ரவுண்ட் த வேர்ல்டு அப்படின்னார். அல்லேலூயா. எனக்கு அது 83 சொல்கிறார். எனக்கு இப்போ தான் தெரியுது இவர் வந்தா மிகவும் அதிகமாக செய்வாரு. ஜீசஸ் சொல்லுங்க, ஜீசஸ் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் சோர்ந்து போடாதீங்க. கூலிக்காரனாய் உணவு கஞ்சி கிடைச்சா போதும் ஒருத்தன் வந்தான். இந்த இளைய குமாரன் பாருங்க, அவனுக்கு என்ன கிடைச்சா போதும்? கஞ்சி கிடைச்சா போதும். வீட்டில் ஒரு வேலைக்காரனை வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு தான் ஓடி வர்றான். ஆனால் அந்த அப்பா பாருங்க வந்தாரே, ஓடி வந்தாரே. அல்லேலூயா. இவன் நினைச்சதை விட எவ்வளவு பெரியவரா இருக்காரு. இவன் நினைச்சதை வேற, அவர் நினைக்கிறது வேற. கை தட்டுங்க பார்க்கலாம். Glory, glory. அல்லேலூயா. இவன் நினைக்கிறதை விட அவர். அல்லேலூயா. Thank you Jesus. ஓடி வர்றார். அல்லேலூயா. Thank you அப்பா. கூலிக்காரனாய் உணவு தேடி வந்தான், கஞ்சி கிடைச்சா போதுன்னு வந்தான். ஆனா வீட்டு பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார். நினைச்சதை விட அணைக்கிறார், முத்தம் கொடுக்கிறார், ட்ரெஸ் பண்றாரு, மோதிரம் கொடுறாரு, ஷூ கொண்டு வாடான்றாரு, கொளுத்த கண்டு அடிங்கடான்றாரு. பா திக்குமுக்கு ஆயிட்டான். அப்படி அது என்ன சொல்ற தமிழ்ல, திக்குமுக்கு ஆகி போயிட்டான். என்னடா அது, நம்ம நினைச்சது வேற, நடக்கிறது வேற. அப்படித்தான் இயேசு. கை தட்டுங்க பார்க்கலாம். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமா கிரியை செய்திட வல்லவர் உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமா கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் ஹalleluya. glory, glory. ஏசையா, 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 ஏசையா. glory. ஏசையா, ஏசையா. இன்னொரு விஷயம் சொல்லுவோமா? ஏசையா, 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 ஏசையா. ஹalleluya. இன்னும் அநேக சம்பவங்களை சொல்லிட்டே போகலாம். ஆனா இது சத்தியம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒருவேளை புதுசா வந்திருக்கலாம். ஜீசஸ் என்பவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரல. அவர் நம்மை கரம் பிடித்து நடத்த வருகிறார். மதம் அல்ல. கிறிஸ்டியானிட்டி என்பது ஒரு மதம் அல்ல, இது ஒரு லைஃப். எல்லாரும் சொல்லுங்க லைஃப். லைஃப். இப்ப சேகர் ஒய்ஃபோட எப்படி லைஃப் இருக்கு, அது போல ஒரு லைஃப். சொல்லுங்க லைஃப். லைஃப். உங்களுக்கு ஒய்ஃப் எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. எனக்கு அவர்தான் லைஃப், அவர்தான். கை தட்டுங்க. ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ், ஜீசஸ். அந்த லைஃப் உள்ள வந்துச்சு பாருங்க. அல்லேலூயா. எவ்வளவோ காரியங்களை, அற்புதங்களை செய்யறார். வேதத்துல இந்த சகேயு என்ற மனிதனை குறித்து, அவன் பார்த்தா போதும்னு தான் வர்றான். ஏசு எப்படிப்பட்டவரோ என்று அவன் பார்க்க வகை தேடினான். அவ்வளவுதான் பாருங்க. ஆனா அவர் செய்த காரியம் பாருங்க. அந்த இடத்துக்கு வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, அவனை பார்த்து பாவி பயல இறங்குடா குரங்குன்னு சொல்லாம, நம்ம எல்லாம் எல்லாரும் பக்கத்துல முறை பாவியான மனிதன் சொல்ல, இவர் மட்டும் சகேயுன்னு கூப்பிடுறாரு. எப்படிப்பட்ட தெய்வம் பாருங்க. கை தட்டி ஆமென் சொல்லுங்க.
அதுதான் உலகத்துக்கும் இயேசுக்குள்ள வித்தியாசம். எந்த மனிதனையும் பார்த்து பாவின்னு சொல்லல, பேர் சொல்லி அழைப்பாரு. உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு தான் சொல்றாரு. அடப்பாவி உருப்பிடாடான்னு சொல்லல, அடப்பாவின்னு சொல்லல. உன் பாவம் மன்னிக்கப்படுதல, இனி பாவம் செய்யா. சகை நினைச்சே பார்க்கல, சொல்ற நான் உன்னோட வரணும், உன்னோட வரணும், உன் வீட்டில் தங்கணும், நீ என்னோட உறவாடணும். என்னை பார்த்தா பத்தாது, நான் உனக்கு வாழ்க்கைக்கு உன் லைஃபுக்கு நான் வரணும். எப்படி பாருங்க, உன் லைஃபுக்கு நான் வரணும், உன் வீட்டுக்குள்ள வரணும். அப்படிதான் ஏங்குற. ஒருவேளை புதுசா வந்திருந்தீங்கன்னா பிரதர், எந்த மதமா இருந்தாலும் நான் என்ன சொல்ல, மதங்களே இல்லைன்னு சொல்லுவேன். மனிதர்கள் தான் மதங்களை கண்டுபிடிச்சு சண்டை போட வச்சுட்டாங்க. அங்கிட்டு போ, இந்த கோயிலுக்கு போ, நீ இந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு நான் போறேன். எங்கேயா போறிய கோயிலுக்கு? ஒரு தெய்வம் இருக்க, ஏன் இப்படி சுத்துறன்னு தெரியல. நீ இங்க போ, அங்கே போ, அங்கே போ, கூப்பிடும் போனா எங்க போ. ஆனா பரலோக பிதா சொல்றாரு, நான் உனக்குள்ளே வந்து விட்டே, நீந்தா ஆலயம். நான் உனக்குள்ளே வந்து விட்டேன், நீந்தா ஆலயம், நீந்தா சொரூபம், நீந்தா நான் வடிச்ச சிலை. கைதடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு மனுஷன் சிலைய வடிக்கிறான், சுருவத்தை வடிக்கிறான், ஆலயத்தை கட்டுறான். ஆனா அப்பா கட்டின ஆலயம் நீங்க தான், நீங்க தான், நீங்க தான், நாங்க தான். அவர் வடிச்ச சிலை, முத சிலையை வடிச்சாரு. அவருக்கு மண்ணை எடுத்து, அது நம்ம தான். நம்மளைத்தான் சிலையா வடிச்சிருக்கிறாரு, நம்மளைத்தான் சுருவமா வச்சிருக்காரு. நமக்குள்ளே வந்து விட்டா என்ன ஆனந்தம். இந்த சிகையை பார்த்தா போதும்னா வீட்டுக்குள்ள போய் அவனுடைய இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு. சொல்லுங்க, ரட்சிப்பு வந்துருச்சு. அது என்ன பூ? அதுதான் பாவ மன்னிப்பாய ரட்சிப்பு. நான் வந்ததுனால உனக்கு வந்துருச்சியா? இதோட முடிக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அவன் நினைச்சே பார்க்கல, அவன் லஞ்ச பேர்வழி. ஆனா ராஜா உள்ள போனாரு. அவன் சொல்ற, இன்னமா லஞ்சம் வாங்க மாட்டேன், இனி நான் தப்பு செய்ய மாட்டேன். நோ, காரணம் அதான் இயேசு. இயேசு உள்ள வந்தா உன்னால தப்பு செய்ய முடியாது. உன் கண்ணு ஆபாசத்தை பார்க்க முடியாது, உன் வாய் பொய் சொல்ல முடியாது, உன் உடல் ஆலயமாய் மாறுகிறது. இயேசு வந்தா, இயேசு வந்தா, இயேசு வந்துட்டான்றவங்களாம் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஜீசஸ், ஜீசஸ். இந்த கூட்டத்துல ஒரு ஆத்துமா இன்னைக்கு புதுசா ரட்சிக்கப்பட்டா எனக்கு சந்தோஷம் வருமே, 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 வருமே. ஹல்லேலூயா. ஐ என்கரேஜ் யூ. புதுசா வந்திருக்கிறவங்க, இவர் ஒரு லைஃப் உங்களுக்கு. அப்படியே முடிஞ்ச அப்படியே கண்களை மூடிக்கங்க. நான் முடிக்கிறேன். அண்ணன் அருமையா பேச செய்தியோட வந்திருக்கிறார் அண்ணன். அப்படியே கண்களை மூடி. தேங்க்யூ அப்பா. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் போது பரலோகம் களி கூறுதுன்னு சொன்னீங்க. இந்த கூட்டத்தில் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. முடிஞ்ச அவங்க நெஞ்சில் கை வச்சுக்கிட்டு சொல்லுங்க, ஜீசஸ். அவ்வளோதான். ஜீசஸ், 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 ஜீசஸ். ஏசையா, நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும். ஐ வாண்ட் டு லிவ் வித், ஐ வாண்ட் யூ லார்ட். நான் உம்மை தேடுகிறேன். ஜீசஸ், உம்முடைய ரட்சிப்பு எனக்கு வேணும், உம்முடைய பாவ மன்னிப்பு எனக்கு வேணும், நீர் வைத்திருக்க அந்த பரலோகம் எனக்கு வேணும். ஜீசஸ். கண்களை மூடும் போதே நான் உங்களை பிளஸ் பண்றேன். புதுசா வந்திருக்கிறவங்களை பிளஸ் பண்றேன். அப்பா, நீங்க வாங்கப்பா. எந்த மதமா இருந்தாலும் நீங்க அவங்கள நேசிக்கிறீங்க. நீங்க உள்ள வாங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க. நீங்க வந்தா வியாதி இருக்காது, நீங்க வந்தா பாவம் இருக்காது, நீங்க வந்தா பேய் இருக்காது, நீங்க வந்தா சாபம் இருக்காது. ஜீசஸ். கத்துங்க, ஜீசஸ், 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 ஜீசஸ். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்துகிறோம்.
இந்த ரட்சிப்பை நாங்கள் அறிக்கை இடுகிறோம். எங்களுக்கு கொடுத்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை ஊரெல்லாம் பறைசாற்றுகிறோம். இந்த கூட்டத்தில் நீர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பு சந்தோஷத்துக்காய் நன்றி அப்பா. சேகரை கொண்டு இன்னும் அநேக அற்புதங்கள் செய்து வந்திருக்கிற ஊழியர்களை கொண்டு கோடிகளை ரட்சிக்க எங்களை பயன்படுத்துங்க, எங்களை பயன்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். அப்படியே நான் நினைப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்ளும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்யத்தக்கதாக தூத்துக்குடியில் இயேசு நம்மோட ஐக்கியத்தின் சபையின் ஊழியராக இருக்கிற ஜெயஸ்ராஜ் அவர்கள் முன் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன்.